தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் கூடுதல் டிஜிபியாக இருக்கும் மூத்த IPS அதிகாரி கல்பனா நாயக் கூறியுள்ள ஒரு புகார் மாநில அரசு தொடங்கி மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் வரை கவன ஈர்ப்பையும் அதிர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2024 ஜூலை 29ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் சென்னை எழும்பூரில் இருக்கும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை அலுவலகத்தில் ADGP கல்பனா நாயக் அறையில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்புத்துறை வரவழைக்கப்பட்டு அந்த தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் அவரது அறையில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. இது தொடர்பாக எழும்பூர் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்த விசாரணையில் AC சர்க்கியூட் ஃபால்ட் ஏற்பட்டு தீ விபத்து நடந்தது என அந்த வழக்கை முடித்தனர். இந்த நிலையில் சுமார் 6 மாதங்கள் கழித்து சென்னை முதல் டெல்லி வரை பரபரப்பு தீயை பற்ற வைத்திருக்கிறது இந்த விவகாரம். அந்த தீ விபத்துக்கு பிறகு 2 வாரங்கள் கழித்து 2024 ஆகஸ்ட் 14ஆம் தேதி கல்பனா நாயக் DGP அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவை அளித்தார். அதில் எனது அலுவலகத்தில் நடந்த தீ விபத்து தற்செயலான அல்ல, என்னை திட்டமிட்டு கொல்ல முயற்சித்திருக்கிறார்கள். தேர்வாணையத்தில் நடந்த முறைகேடுகளை நான் தட்டி கேட்டதால் என்னை பழிவாங்குவதற்காக திட்டமிட்டு இந்த தீ விபத்து நடத்தப்பட்டுள்ளது என்று புகார் கொடுத்திருக்கிறார். இந்த புகார் பற்றி அப்போது செய்திகள் ஏதும் வெளிவராத நிலையில் இன்று பிப்ரவரி 3ஆம் தேதி ஆங்கில நாளிதழான தி ஹிந்து இது குறித்து செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் ஒரு பெண் ADGPக்கு கூட பாதுகாப்பு இல்லையா, முறைகேடுகளை தட்டி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். புகார் கூறிய கல்பனா நாயக் மூத்த IPS அதிகாரி என்பதால் இந்திய அளவில் IPS அதிகாரிகள் சங்கத்திலும் இந்த விவகாரம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மேலும் DGP, ADGP உள்ளிட்ட முக்கிய காவல்துறை அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் இந்த விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகமும் சீரியஸாக கவனித்து வருகிறது. இதற்கிடையில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் என்ன நடந்தது, 6 மாதங்களாக இந்த புகார் மீது என்ன நடவடிக்கை என்பது குறித்து காவல்துறை வட்டாரங்களில் விசாரித்தோம். கல்பனா நாயக் 1998 பேட்ச் அதிகாரி, பிறப்பால் ஆந்திராவை சேர்ந்தவர், பணி ரீதியாக தமிழ்நாடு கேடரை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் SP-யாக தனது பணியை தொடங்கியவர். சிறிது காலத்திலேயே டெப்டேஷனாக ஆந்திராவுக்கு சென்றார். SP, DIG, IG வரைக்கும் ஆந்திராவிலேயே பணியாற்றிய கல்பனா நாயக் அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தார். சில வருடங்கள் IG-யாக பணியாற்றிவிட்டு சமீபமாக சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் கூடுதல் DGP-யாக பணியாற்றி வருகிறார். இவர் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். கல்பனா நாயக்கின் கணவர் மகேந்திரகுமார் ரத்தோட் IPS தமிழ்நாட்டில் தான் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் மிக முக்கிய அதிகாரிகளான IG, ADGP, DGP ஆகிய மூவரும் பெண் அதிகாரிகள் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம். IG-யாக ராஜேஸ்வரி, ADGP-யாக கல்பனா நாயக், DGP-யாக சீமா அகர்வால் ஆகியோர் பணியாற்றி வருகிறார்கள். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை ஆகியவற்றில் SI வரையிலான பணியாளர்களை தேர்வு செய்கிற முக்கிய ஆணையம். இந்த பதவிகளுக்கான தேர்வுகள் நடத்துவது, தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அறிவிப்பது உள்ளிட்ட பணிகளை சீருடை பணியாளர் தேர்வாணையம் செய்யும். ஆணையத்தின் விதிகளின்படி தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றால் DGP, ADGP, IG ஆகிய 3 அதிகாரிகளில் குறைந்தபட்சம் 2 ஒப்புதல் வேண்டும், அதாவது பெரும்பான்மை வேண்டும். இந்த வகையில் 2024 SI பதவிக்கான தேர்வு முடிவுகளை தயாரித்து அந்த பட்டியல் ADGP கல்பனா நாயக்கிடம் அனுப்பப்பட்டது. ஆனால் அதில் சில குளறுபடிகள் இருப்பதாக கூறி கையெழுத்து போட மறுத்திருக்கிறார் ADGP கல்பனா நாயக். இதையடுத்து DGP சீமா அகர்வால், IG ராஜேஸ்வரி ஆகிய 2 ஒப்புதலோடு அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது. ஏற்கனவே DGP சீமா அகர்வாலுக்கும் ADGP கல்பனா நாயக்கிற்கும் இடையில் சில உரசல்கள் இருந்து வந்தன. இந்த விவகாரம் மூலம் அந்த உரசல் மேலும் அதிகமானது. இந்த நிலையில்தான் 2024 ஜூலை 29ஆம் தேதி கல்பனா நாயக் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதை எழும்பூர் போலீசார் விசாரித்து முடித்த பிறகும் கல்பனா நாயக் DGP அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்தார். அதில் தன்னை குறிவைத்துதான் இந்த விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்று பகீர் தகவலை அவர் தெரிவித்திருந்தார். ஒரு ADGP புகார் கொடுத்திருக்கிறார் எனும் போது அதை DGP அலுவலகம் லேசாக எடுத்துக்கொள்ளாது. உடனடியாக இது பற்றி விசாரணை நடத்த DGP உத்தரவிட்டார். அதன் பேரில் சுமார் 30 பேர் வரை DGP அலுவலகத்தால் தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. அலுவலக ஊழியர்கள், அலுவலகத்தில் இருக்கும் CCTV, அந்த AC சாம்சங் கம்பெனி என்பதால் அந்த பகுதிக்குரிய சாம்சங் AC மெக்கானிக் உள்ளிட்ட பலரிடம்
விசாரணை நடத்தப்பட்டது. கல்பனா நாயக் அறையில் 2 ஏசிகள் இருந்தன. அவர் காலையில் அலுவலகத்திற்கு வருவதற்கு முன் 9:45 மணிக்கெல்லாம் ஏசிகள் ஆன் செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அவர் அலுவலகத்தை விட்டு புறப்பட பின்புதான் அந்த ஏசிகள் ஆஃப் செய்யப்பட வேண்டும். அதனால் தினம்தோறும் காலை 9:45 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை 2 ஏசிகளும் ஓடிக்கொண்டிருக்கும் என்பது அவரது அலுவலக ஊழியர்களிடம் நடத்திய விசாரணை மூலம் தெரிந்தது. மேலும் சாம்சங் ஏசி மெக்கானிக்கிடம் விசாரித்த போது ஏசியை 3 மாதத்திற்கு ஒரு முறை பராமரிக்க வேண்டும். பலரும் ஏசியின் ஃபில்டரை மட்டும்தான் சர்வீஸ் செய்வார்கள். வெளியே இருக்கும் கம்ப்ரஸரை சர்வீஸ் செய்வதே இல்லை. அதுவும் குறிப்பாக அரசு அலுவலகங்களில் இந்த பழக்கம் கடைபிடிக்கப்படுவதே கிடையாது. ஏசி தொடர்ந்து இடைவிடாமல் ஓடினால் ஹீட் ஆகி அதன் மூலம் தீப்பிடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. தூசு அதிகமாக படிந்தால் ஏசி அதிக மின்சாரத்தை இழுக்கும். அப்போது ஒயர்களில் பழுது ஏற்பட்டிருந்தால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீப்பிடிக்க வாய்ப்பிருக்கிறது. அப்படிதான் கல்பனா நாயக் அலுவலகத்தில் இருந்த அறையிலும் ஏசி தீப்பிடித்துள்ளது என ஏசி மெக்கானிக் கூறுகிறார். இதுபோல தீயணைப்பு துறையும் விசாரணை நடத்தி ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக தான் தீப்பிடித்திருக்கிறது என்று ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு டிஜிபி அலுவலகம் விசாரணை நடத்தி அதன் விவரங்களும் அப்போதே கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக்கிடம் முறைப்படி தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோதும் 6 மாதங்கள் கழித்து இப்போது இது பத்திரிகையாளர்களுக்கு எப்படி சென்றது, இதன் காரணம் என்ன, இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்று விசாரணை நடக்கிறது என்கிறார்கள். இதற்கிடையில் டிஜிபி அலுவலகம் மற்றும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் என இரு தரப்பிலும் விளக்க அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. டிஜிபி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த சம்பவம் குறித்து விரிவாக நடத்தப்பட்ட விசாரணையில் கல்பனா நாயக் அவர்களுக்கு எதிராக திட்டமிட்ட சதியோ அச்சுறுத்தலோ இல்லை என்பது தெரிகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கையில் கல்பனா நாயக் கூறிய புகார்களுக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மே 5, 2023 மற்றும் 23/5/2023 ஆகிய தேதிகளில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகளுக்கான 750 காவல் துணை ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அலுவலர் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டது. இதற்கான இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் 30/1/2024 அன்று வெளியிடப்பட்டது. இந்த இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிட்ட பிறகு 5 வேட்பாளர்கள் இறுதி தற்காலிக தேர்வு பட்டியலை எதிர்த்து 16/2/2024 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுக்களை தாக்கல் செய்தனர். 2020ஆம் ஆண்டு SLP சிவில் மேல்முறையீட்டு எண் 3745 உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு இணங்க இறுதி தற்காலிக தேர்வு பட்டியலை திருத்த வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரினர். ரிட் மனு விசாரணையில் இருந்தபோது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி திருத்தங்களை செய்ய ஒப்புக்கொண்டது. இதையடுத்து உயர்நீதிமன்றம் தேவையான திருத்தங்களை செய்யவும் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீண்டும் செய்யவும் இறுதி தற்காலிக தேர்வு பட்டியலை அறிவிக்கவும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி தேர்வு பணியை மீண்டும் செய்து திருத்தப்பட்ட தேர்வு பட்டியலை 3/10/2024 அன்று பதிவேற்றப்பட்டது. இந்த செயல்முறைகளில் அப்போதைய ADGB-யால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் முறையாக கருத்தில் கொள்ளப்பட்டன. எனவே கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகார் கூறியிருக்கும் பெண் IPS அதிகாரி கல்பனா நாயக் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இது தொடர்பாக தேசிய SC/ST ஆணையமும் கவனித்து வருவதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகள் அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். கல்பனா நாயக் புகார் தொடர்பாக CBCID விசாரணை நடத்த உத்தரவிடலாம் என சில உயர் அதிகாரிகள் யோசனை தெரிவித்தனர். அதே நேரம் சில முக்கிய அதிகாரிகள் தேசிய SC/ST ஆணையம், மத்திய உள்துறை அமைச்சகம் ஆகியவை இதை அரசியல் ரீதியாக அணுக வாய்ப்பிருக்கிறது. இவ்விவகாரம் IPS உயர் அதிகாரி தொடர்பானது என்பதால் ஒன்றிய அரசே இதை CBI விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்புள்ளது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணையில் எந்தவிதமான தவறுகளும் இல்லை. எனவே ஒன்றிய அரசு கேட்பதற்கு முன்பாகவே மாநில அரசே இந்த விவகாரத்தை CBI விசாரணைக்கு அனுப்பி வைக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக முதல்வரிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விரைவில் முடிவெடுப்பார் என்கிறார்கள் போலீஸ் வட்டாரங்களில். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை GRC ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.